வெல்கம் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஷார்ட் ஸ்டோரி தி ஸ்கிரைப் ரிட்டன் பை கிறிஸ்டின் ஹண்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கானது. ஸோ ஆத்தர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்டின் ஹண்டர் வந்து ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ரைட்டர். அவங்களோட பென் நேம் பார்த்திங்கன்னா, அதாவது அவங்களோட அந்த நேமில் தான் அவங்க எழுதுவாங்க, லெட்டனி. அண்ட் ஷீ இஸ் ஃபேமஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் நாவல் காட் பிளெஸ் தி சைல்ட் அண்ட் 1964 பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரைப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எழுதுருவாங்க ஆக்சுவலாக. பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எழுத படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அமௌண்ட்டு வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் மெயின் தீமாக இருக்குது. ஸோ சப்போஸ் லெட்டர் படிக்க தெரியாதுன்னா அங்கே எடுத்துகிட்டு போய் படிக்க சொல்லுவாங்க. சப்போஸ் என்வலப் ஃபார்ம்ஸு இதெல்லாம் ஃபில் பண்ண தெரியலனா அதுக்கு காசு கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து அந்த வேலையை வாங்கிப்பாங்க. ஸோ ஒரு நாள் நரேட்டர் ஒரு 13 வயசு பையன், ஜேம்ஸ்ன்னு பேர். அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் மேலே இருக்குது, கீழே தான் அந்த கம்பெனி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு சேஞ்ச் தேவைப்படுது, நீ போய் கீழே போயிட்டு அந்த கம்பெனியில் சேஞ்ச் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்புகிறாங்க. அந்த நரேட்டரும் கீழே போய் பார்க்குறாரு. அவருக்கு தான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுது என்ன ரீசனுக்காக இந்த கம்பெனி இயங்குது, என்ன எதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஓல்ட் லேடி வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கவுண்டரில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கேஷ் கவுண்டரில் இருக்கவங்க $1 அப்படின்ட்டு அந்த சைன் போர்டில் இருக்கிறத காமிக்கிறாரு. ஓகே நான் கொடுத்துட்றேன் $1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வராரு. அவருக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வந்து ஆக்சுவலாக மாற்றிருக்காரு. ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ரீசனுக்காக கேட்குறாரு. அதையே வந்து அந்த கம்பெனி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு நேராக என்ன பண்ணுறாரு, ஆத்தர் வந்து வீட்டுக்கு வந்து சேர்றாரு. தன்னோட அம்மாக்கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆமாம்ப்பா, இதெல்லாம் வந்து நம்மள சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து இல்லிட்ரேட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லைப்பா, நிறைய அந்த காலத்து மக்கள்லாம் வந்து ஓல்டேஜ் பீப்புளெலாம் வந்து படிக்க தெரியாதவங்களாக இருக்காங்க. எஸ்பெஷலி அவங்க மெயினாக சொல்கிறது வந்து ஆஃப்ரிக்கன் பர்சன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலேயே வந்து ஸ்கிரைப்ஸ்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒன்லி வந்து ரிச் பர்சனாக இருப்பாங்க, அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் எழுத படிக்க தெரியும், எல்லாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லை, ஜீசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரியான ஸ்கிரைப்ஸ் எல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக இருப்பாங்களாம் அதனால். ஸோ இதுக்கப்புறம் நரேட்டருக்கு ஒரு ஐடியா வருது, நாம் ஏன் வந்து ஃப்ரீயாக வந்து இதை பண்ணி தரக்கூடாது, நம்ம கிளாஸில் நல்லா பேசுவோமே, சரி சார்ஜ் எதுவும் வாங்காமல் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட சைன் போர்டில் பப்ளிக் ஸ்கிரைப் ஆல் சர்வீசஸ் ஃப்ரீ அப்படின்னு போட்டுட்டு அந்த கம்பெனியோட ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து இந்த சும்மா ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, யாராவது வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு ஓல்ட் லேடி வராங்க, லெட்டர் எடுத்துகிட்டு வராங்க. தன்னோட பேரன் இந்த லெட்டர் எழுதியிருக்காரு, ப்ளீஸ் படித்து காமிங்க அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த பையனை படித்து காமிச்சிட்டு, கலிஃபோர்னியாவில் உங்கள் பேரன் நல்லா இருக்கானா, ஸோ இன்னும் கண்டிப்பாக வந்து அமௌண்ட் அனுப்புகிறேன் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்கானோன்னு இந்த லேடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மத்தியான டைமில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வருது, நிறைய ஹெல்ப் வந்து இந்த பையன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஆனால் திடீர்னு என்ன ஆகிடுதுன்னா கூட்டம் எல்லாமே பின் வாங்கிடுது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு போலீஸ் வராரு. ஸோ அவர் வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது இந்த பையன் என்ன சொல்கிறான், ஜேம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இது கரெக்டான பிஸ்னஸ் கிடையாது அப்படின்னு. ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் யார்கிட்டையும் பணம் வாங்காமல் பண்ணுறேன், அதுதான் தப்பு. ஏன்னா உனக்கு ஆப்போசிட்டில் இருக்க கம்பெனி வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்போது, ஓகே நான் ஒரு குவார்ட்டர் அமௌண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இல்லை லைசன்ஸ் இல்லாமல் நீ இந்த ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு நேராக பார்க்குக்கு போயிட்டு கல்லை தூக்கி போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே தன்னோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குப்பா பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் இவங்கக்கிட்ட நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பேங்க்கே நம்மளுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்க ஏன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்க பேங்க் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் $5 வந்து மினிமம் பேலன்ஸாக வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மக்கள் வந்து பேங்க்னால் பயப்படுறாங்க, டிப்ரெஷன் டைமில் அதுதான் மெயின் ரீசன் அப்படின்போது, டிப்ரெஷன் டைம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் அப்போ பார்த்திங்கன்னா வந்து
ஒரு பர்ட்டிகுலராக வந்து எல்லாமே டவுன் ஆகிடும். மோஸ்ட்லி எல்லாமே டவுன் ஆகிடும். மக்கள் உணவுக்கு கஷ்டப்படுவாங்க. எல்லா பேங்க்ஸும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லாருமே வந்து மணியை வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பீரியடை தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பேங்க் அப்படின்றது ஒயிட் பீப்புளுக்கு தான், பிளாக் பீப்புளுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நரேட்டர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்போது வந்து நரேட்டர் கேட்குறாரு, ஏம்மா நம்மளோட பிளாக் பீப்புளில் யாருமே வந்து இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அப்படி இல்லாமல் இருந்ததுப்பா, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து பிளாக் பீப்புள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து ஒர்க் பண்ண அலோவ் பண்ணவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நரேட்டர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனிக்கு வெளிப்பக்கம் சும்மா இங்கேயும் அங்கேயுமா நடந்து போயிட்டுருக்காரு. ஜெட் மேகசினை படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ யாரெல்லாம் அந்த சைடு வராங்களோ அவங்கக்கிட்ட மெதுவாக ரகசியமாக என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நல்லா தெரியும் கேஷை வந்து எப்படி செக்கை வந்து எப்படி கேஷ் ஆக்கிறது ஃப்ரீயாக அப்படின்னு எனக்கு தெரியும், அந்த பிளேஸ் தெரியும். நீங்கள் யாராவது என் கூட வரதுன்னா நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் யாரும் அவர் கூட அந்த பையன் கூட வரதுக்கு முன்னே ரெடியாக இல்லை. கடைசியாக 3 பேர் ஒத்துக்கிறாங்க. ஒரு யங் மேன், ஒரு ஓல்டு மேன், ஒரு ஓல்டு லேடி. அந்த ஓல்டு லேடி ஆல்ரெடி வந்து தன்னோட பேரனோட லெட்டரை வந்து இந்த பையன்கிட்ட கொடுத்து படிக்க வச்சாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த யங் மேன் என்ன கேட்குறான், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஜஸ்ட் ஃபியூ மைல்ஸ் அப்படின்னு கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னும் போது, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். நெக்ஸ்ட்டு இவங்க 3 பேரும் வந்து பேங்க் அண்டர் ரீச் ஆன பிறகு ஓல்டு மேன் பேங்க்கை பார்த்த உடனே, இல்லை என்னால் பேங்க்குக்கெலாம் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து அந்த பையனுக்கு அப்போ தான் தெரியுது, பேங்க்கை பார்த்தாலே ஒரு பயங்கரமாக இருக்குது, இது வந்து ரொம்ப பெரிய பில்டிங்கு. ஆனால் சில்வர் டாலர் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பில்டிங், டார்க்காக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த ஓல்டு லேடியும் ஆத்தரும் மட்டும் உள்ளே போகிறாங்க, அதாவது நெரேட்டர் மட்டும் உள்ளே போகிறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் ஆடம்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஓல்டு லேடிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பாஸ்புக்கெலாம் ரெடி பண்ணி கரெக்டாக கொடுக்குறாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஓல்டு லேடி வந்து அந்த பையன்கிட்ட வந்து இதை படித்து காமிப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்புக்கில் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படித்து காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த லேடிக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கப்புறமா கிளம்பும்போது இந்த பையன் கேட்குறான், நான் வேணா உங்கள் வீடு வரைக்கும் வரவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு வந்து எழுத படிக்க தான், அதாவது இன்டைரக்டாக சொல்கிறாங்க, எழுத படிக்க தான் தெரியாது தவிர என்னால் வந்து இப்போ வந்து சிக்னலோட கலர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணும்போது அதுக்கு தயங்காமல் நீ இனிஷியேட் பண்ணணும், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து நான் இந்த இடத்துக்கு வந்து செட்டில் ஆனேன் 42 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் தைரியமாக வந்து சேர்ந்தேன், இப்போயும் வந்து தைரியமாக இந்த இடத்துல இருக்கேன், இந்த சிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓல்டு லேடி போனதுக்கப்புறமா நரேட்டர் திங்க் பண்ணுறாரு, ஒரு ஓல்டு லேடிக்கு இருக்கிற தைரியம் நம்மளுக்கு ஏன் இல்லை, நம்ம ஏன் வந்து அவங்க தைரியமாக இந்த வயசில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஏன் வந்து இந்த ஸ்கிரைபாக இருந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த ஜேம்ஸ் பையன். ஃபைனலாக ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, wonder how much they charge you to be a scribe அப்படின்ற லைனோட முடியுது. ஸோ இதோட மெயின் தீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஷார்ட் ஸ்டோரி, ரொம்ப மோட்டிவேஷ்னலான ஷார்ட் ஸ்டோரி, மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற தீம் எடுத்துக்கலாம். அண்ட் யங் ஜென்ரேஷன் எப்படி வந்து ஓல்டு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட முக்கியமானது, நீ ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த பண்ணதே இல்லைனாலும் நீ கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்துக்கு இனிஷியேட் பண்ணணும், தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தீம் இந்த ஷார்ட் ஸ்டோரியில். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரோட் நாட் டேக்கன் போட்டுடுறேன். தேங்க்யூ.